வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம சனியாக அமரும் காலத்தில் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவானின் நட்சத்திரத்துக்கு சனி பகவானே பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமரும்போது நன்மைகளை செய்வாரா, தீமைகளை தருவாரா? 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனியாக அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். மீனராசிக்காரர்களுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம சனியாகப்பட்டது மிகவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தரும் என்பது ஜோதிட விதி. ஜென்ம சனியாக சனி பகவான் வந்தாலே எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது ஜோதிட கருத்து. ஆனால் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த 3 நட்சத்திரமும் மீனராசிக்காரர்கள் அனைவருமே பெறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த 2026 அனுபவிக்க முடியும். என்ன பலன்கள் வேறுபட்டு மாறுபட்டு நடக்கிறதே இல்லை சொல்கிறாங்களேன்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை. ஜென்ம சனியாக சனி பகவான் அமரும் காலத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னும் சில மாதங்கள் தான். அதற்கு பிறகு ஜென்ம சனி இருப்பதாகவே தெரியாத அளவிற்கு நன்மைகள் நடக்கும். காரணம், உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5இல் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது. குரு பகவான் இருக்கின்ற ஸ்தான பலம் சரியில்லை என்றாலும் அவர் பார்க்கின்ற பார்வைக்கு எப்பொழுதுமே கெடு பலன்கள் கிடையாது. கோடி புண்ணியம் சொல்வாங்க. சரி, சனி பகவான் இருப்பதோ 2.5 வருஷம். குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அதற்கு பிறகு இன்னொரு ராசிக்கு மாற்றம் பெற்று விடுவார். இதே குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலங்கள் நிலையாக இருப்பதில்லை. வக்கரம் பெறுவார், வக்கர நிவர்த்தி பெறுவார் என்கின்ற கேள்வி உங்களிடத்தில் இருந்தால், குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்திற்கு வரும்போது சில பாதகங்கள் வரும். ஆனால் கடந்த ஆண்டுகளில் அனுபவித்து வந்த பொருள் இழப்பு, பண விரயம், திடீர் நஷ்டம், உறவு சிக்கல், சொந்த பந்தங்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சனை, மனக்குழப்பம், செய்யும் தொழிலில் அனுபவித்து வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் இந்த 2026 குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு இருக்காது. அதற்கு பிறகு சில மாதங்கள் கஷ்டங்களாக இருந்தாலும் குரு பகவான் பயிற்சி பெறுகின்ற அதே மாதத்தில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெற்று ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். அதற்கு பிறகு சில பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த நேரத்திலும் உங்களுக்கு மிகவும் பாதகமாக இருக்கிறது, கஷ்டங்களாக இருக்கிறது, தாங்க முடியாத துன்பங்களாக இருக்கிறது என்றால் கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இல்லை என்பதை
நீங்களாகவே புரிந்து கொள்ளலாம். இப்போ குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பெரிதளவு கெடுபலன்கள் வந்துவிடாது. பெரிதளவு உங்களுக்கு கெடுபலன்களே வந்தாலும் குரு பகவான் தடுத்து காப்பாற்றி விடுவார். பொறுமையும் நிதானமும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அமைதியும் மௌனத்தையும் காத்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு பிற்காலத்தில் வெற்றி பெறுகின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அனைத்து வகையான நன்மையும் தீமையும் அதை இவர்களுடைய செயலால், இவர்களுடைய கடுமையான முயற்சியால் அனைத்து எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் போராடி வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற நட்சத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்தில் சற்று கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகப்படியான துன்பங்களையும் அனுபவித்தாலும் மத்தியம வயதில் தான் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி என்பது பெருசாக பாதிக்காது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நிலையில்தான் பலன்கள் இருக்கும். அதையும் தாண்டி கடுமையான பாதிப்புகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜென்ம சனி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தசா என்பது கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைத்தால் போதும். அதாவது ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இல்லாவிட்டாலும், உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இல்லாவிட்டாலும், கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த தசாவாக இல்லாவிட்டாலும், நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்ம சனி பாதகத்தை தராது. இதையும் மீறி உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்றால் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது சனி பிரதி செய்வதும், நவகிரகத்தை வலம் வந்து வணங்கி வருவதும், சிவனாலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று வருவதும், இதை செய்தாலே தடைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், நல்ல நிலையில் இருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.